Good morning, sir. Good morning, ma'am. Daily current affairs பார்க்கறோம் இல்லீங்களா? டிசம்பர் ஜனவரி 5 ஓட கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க, வரலாற்றில் முக்கிய நாள். இன்னையோட முக்கியத்துவம் முதல் விஷயம் பாருங்க. ஜனவரி 5 2014 ஆண்டு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-14 அப்படின்னு சொல்லக்கூடியது ஏவப்பட்டது முதல்ல. இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன போட்டி தேர்வுல பாருங்க. இந்தியாவின் முதலாவது கிரையோஜெனிக் என்ஜின் கொண்டது GSAT-14 சொல்லக்கூடியது. அப்ப கிரையோஜெனிக் என்ஜின் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? கடுங்குளிர் ஏவூர்தி இயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்காக பயன்படுது பாத்தீங்கன்னா, அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை செலுத்தும் வாகனங்களை விண்வெளியில் நிலைநிறுத்துவதற்காக இது பயன்படுகிறது. இது என்ன ஸ்பெசிபிக்கா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கடுங்குளிரில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? கிரையோஜெனிக்னு சொல்லக்கூடியது கோல்டு இருக்கக்கூடிய ஹை பிரஷர்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் பயன்படுத்தக்கூடியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவோட முதலாவது கிரையோஜெனிக் என்ஜின் அது பயன்படுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். அடுத்து பாருங்க, ஜனவரி 5 1562 நமக்கு போட்டித் தேர்வுல முகலாயர்கள் கண்டிப்பா கேட்கறாங்க இல்லையா? முகலாய பேரரசர்கள் சிறந்த அரசர்கள் ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6ல 5வது அரசர் யாருங்க சார்? ஷாஜகான் சொல்லக்கூடியவர். அவருடைய பிறந்த நாள். அவர் எங்கு பிறந்தார்? லாகூர் பிறந்தார். பாகிஸ்தான் இருந்தது. இந்தியாவின் முகலாய பேரரசராக 1628 முதல் 58 வரை ஆட்சி செஞ்சிருப்பாரு. சரிங்களா? ஷாஜகான் அவருடைய மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டியிருப்பாரு இல்லையா? உங்களுக்கு கொஸ்டின் இப்படி கேட்டாங்க சார், ஆன்சர் யமுனை நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது தாஜ்மஹால். ஆமா இல்லைங்களா? தாஜ்மஹால் வந்து யமுனை நதிக்கரையில் இருக்கு. அதே போல யமுனை நதிக்கரையில் ஒரு நகரத்தை உருவாக்கியது யார்? அந்த நகரத்தின் பெயர் என்ன? தாஜ்மஹால் பத்தி நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டாங்க. ஆமா இல்லையா? யமுனை நதிக்கரையில் தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ளது. யமுனை நதிக்கரையில் ஒரு நகரத்தை உருவாக்கிய அரசர் யாரு? அந்த நகரத்தின் பெயர் என்ன? ஐடியா இருக்குங்களா? அக்பருடைய தந்தை, ஐடியா இருக்கா? ஹுமாயூன். ஓகேலா? ஹுமாயூன் தான் கட்டினாரு. அந்த நகரத்தின் பெயர் தீன்பானா. தீன்பானா நகரம் யமுனை நதிக்கரையில் தோற்றுவிக்கப்பட்டது. தீன்பானா நகரம் மற்றும் தாஜ்மஹால் ரெண்டும் அங்கதான் இருக்கு. சரிங்களா? ஷாஜகானுடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்க சார். குர்ரம்னு சொல்லக்கூடிய அவருடைய இயற்பெயர். தக்காணத்துக்கு போருக்கு அனுப்பப்படுறாரு. அவர் டெக்கான் இருக்கு இல்லைங்களா? டெக்கான் மீது போருக்கு போறாரு. போர்ல வெற்றி பெறுகிறார். அந்த வெற்றியின் காரணமாக இவருக்கு ஷாஜகான் அப்படின்னு கூடிய பட்டம் வழங்கப்பட்டது. அப்ப ஷாஜகான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெறும் பட்டம் தான். ஒரிஜினல் நேம் குர்ரம். ஷாஜகான் என்னும் பட்டத்துக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, உலகின் ராஜா என்று பொருள். சரிங்களா? முகலாய பேரரசர் பாபர் இருக்கார் இல்லையா? பாபருக்கு என்ன சார் மீனிங்? முதலாவது முகலாய பேரரசர் பாபர். அமலில்லா முதலாம் பானிபட் போர்ல ஜெயிச்சு இந்தியாவில் முகலாய ஆட்சி கொண்டு வந்திருப்பார். பாபருடைய பேருக்கான அர்த்தம் என்ன? இல்ல மேம், வேற. சிங்கம் அல்லது புலி என்று பொருள். பாபர் என்றால் சிங்கம் அல்லது புலி என்று பொருள். சரிங்களா? பாபர் பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஜனவரி 5 1971 பேசிக் நியூஸ் தான், ஸ்போர்ட்ஸ் நியூஸ். மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானம் எங்க சார் இருக்கு? ஆஸ்திரேலியால மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அகமதாபாத்ல இருக்கு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாக அதான் இருந்துச்சு. இப்போ வந்து அகமதாபாத்ல இருக்க திறந்துட்டாங்க. மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் முதல் ஒரு நாள் போட்டி நடந்தது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் நடந்த தேதி ஜனவரி 5 1971. சரிங்களா? வேற ஸ்போர்ட்ஸ்ல சூப்பர்லேட்டிவ் அப்படின்றத கேட்கலாம். 2016 ஆண்டில் இந்தியாவின் மாணவர் பிரணவ் தனவாடேன்னு சொல்லக்கூடியவர் ஒரே இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 1000 ரன்ஸ் பக்கம் ஸ்கோர் பண்ணார். சரிங்களா? இது ஒரு அச்சீவ்மெண்ட். ஜனவரி 5 2005 ஆண்டு நமது சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டத்துல எரிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட், டுவார்ஃப் பிளானட் கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? சரி, அன்றாட செய்திகள்ல பார்க்கலாம். இளைஞர் இலக்கிய திருவிழா நிகழாண்டு முதல் நடைபெறும். எந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கிறாங்க? எந்த மாநில அரசானது இளைஞர் இலக்கிய திருவிழாவை அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. 47வது புத்தக கண்காட்சி எங்க சார் தொடங்கி இருந்துச்சு? இப்ப ரீசெண்டா புதன்கிழமை சென்னையில. ஆமா, சென்னையில தொடங்குச்சு இல்லையா? இப்ப அதோட நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். என்னன்னா, ஆல்ரெடி தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழை வளர்ப்பதற்கு நிறைய நம்ம திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டங்களில் ஒரு திட்டத்தை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம். ஓகேங்களா? அப்படின்ற திட்டம் ஆல்ரெடி நம்ம செயல்பாட்டுல இருக்குது. இதுல யூத் இருக்காங்க இல்லையா? இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக என்ன பண்ணாங்க? இளைஞர் இலக்கிய திருவிழா ஆண்டுதோறும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், பன்னாட்டு புத்தக கண்காட்சி ஆல்ரெடி நடந்துச்சு இல்லையா? சர்வதேச புத்தக கண்காட்சி ஆல்ரெடி சென்னையில நடத்திட்டாங்க. இப்ப அதே போல இந்த ஆண்டு நடக்க உள்ளது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்ல தேதி கேட்கலாம். ஜனவரி 16, 17, 18 இந்த தேதிகளில் சர்வதேச புத்தக கண்காட்சி தொடங்க போகுது. மொத்தம் எத்தனை நாடுகள்? 38 நாடுகள் பங்கு பெற
போறாங்க. சரிங்களா? இந்த 2 வயது பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன ஆய்வு சார். நேற்று வந்து இந்து பேப்பர் வந்தது. நேற்று வந்தது. நேற்று இந்து பேப்பர்ல வந்த ஒரு ரிப்போர்ட். கிராமப்புற பகுதிகளில் சுமார் 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் என்ற திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆல்ரெடி இருந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இந்த திட்டத்தை கேட்கலாம். வீடுதோறும் குடிநீர் வழங்குவதற்கு எந்த மாநில அரசு செஞ்சிருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பாருங்க, ஸ்டாட்ஸ் கொடுத்திருக்காங்க. கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவது பின்தங்கிய மாநிலங்கள் எது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. மேற்கு வங்கம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் இந்த 3 மாநிலங்களும் ரொம்ப பின்னடைவில் இருக்கிறாங்க. இந்த 3 அதுக்கடுத்து பொதுவாக தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் மயிலாடுதுறையும் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? மயிலாடுதுறை நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கும் வகையில் தஞ்சை, திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள். சரிங்களா? டெல்டா மாவட்டம் வந்து சாரி டெல்டா பகுதியானது இந்தியாவில் வந்து எங்க சார் அதிகமா இருக்கு? டெல்டா எந்த மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு? எங்க? சுந்தரவனங்களா? வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. நெற்களஞ்சியம். சரிங்களா? நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கும் வகையில் தஞ்சை, திருவாரூர் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. அது கூட இப்போது மயிலாடுதுறை இணைக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் அறிவிச்சாங்க இல்லையா? இது நியூஸ்ல வந்திருக்கின்றனால மயிலாடுதுறை எப்போது மாவட்டமாக அறிவிக்கப்பட்டது அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டாட்ஸ்ல மிலிட்டரி பேஸ் எக்ஸாம் கண்டென்ட்ல கேட்கலாம். விமானப்படையில் 5000 பேருக்கு அக்னிவீர் வாயு பயிற்சியானது தொடங்கப்பட்டுள்ளது. அப்ப இது எந்த இடத்துல நடக்குது? அந்த 2 இடங்கள் முக்கியமானது. தாம்பரம் விமானப்படை பயிற்சி பள்ளி அங்க நடக்க போகுது. பெலகாவியில் உள்ள போர் விமான பயிற்சி பள்ளி. ஓகேங்களா? இந்த 2 இடத்துல ட்ரைனிங் நடக்க போகுது. பயிற்சியோட பேர் பார்த்துக்கோங்க, அக்னிவீர் வாயு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏர்போர்ஸ் கூட ரிலேட் ஆனது. இந்த 4 பாயிண்ட் இதை தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, முதியோர் மருத்துவமனை. நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆமாங்களா? ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது இல்ல. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், இவங்களாம் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு இவங்களா இருக்காங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செப்பரேட்டாக ஒரு அலவன்ஸ் உண்டு. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா முதியோர் மருத்துவமனை, முதியோர்களுக்கு மட்டும் செப்பரேட்டா வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்கிற மாதிரி புதிய மருத்துவமனை உருவாக்கப்பட உள்ளது. எங்க அமைய உள்ளதுன்னா கிண்டில் அமைய உள்ளது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. விலங்குகளுக்கு முதல் மருத்துவமனை கட்டினது யாருங்க சார்? வெட்டரி ஹாஸ்பிட்டல் கட்டின முதல் அரசர் அசோகர். சரிங்களா சார்? அசோகர் முதல்ல விலங்குகளுக்கு மருத்துவமனை உருவாக்கியவர். அடுத்து பாருங்க சார், கலைச்செம்மல் விருது புதுசாக இப்போ தமிழக அரசு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. கலைச்செம்மல் விருது ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக, அவங்களோட சர்வீஸை ஊக்குவிப்பதற்காக கலைச்செம்மல் விருது எந்த அரசு அறிவிச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்கலாம். தமிழ்நாடு அரசு. சரிங்களா? இல்லைன்னா பெனிஃபிஷியரி யாருன்னு கேட்கலாம். இந்த விருதையை யாரை பெற போறான்னு சொல்லி கேட்கலாம். ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்கள் பெறலாம். சரிங்களா? இல்ல கண்டிஷன்ஸ் அப்ளைட், என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயம் கேட்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் GSAT-20 செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கு இஸ்ரோவானது பிளான் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். ஸ்பேஸ் எக்ஸ் யார் ஓனர் சார்? இதுக்கு இன்சார்ஜ் எலான் மஸ்க். சரிங்களா? சமீபத்தில் சர்வதேச அளவில் சர்வதேச பணக்காரர் பட்டியல் அவர் தான் இருக்காரு இல்லையா? அவர் வந்தாரு. இப்போ ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, ஹிண்டன்பர்க். கேள்விப்பட்டீங்களா? ஹிண்டன்பர்க் அறிக்கை யார் கூட தொடர்புடையது சார்? அதானி வந்து பாத்தீங்கன்னா டாப் 3ல இருந்தாரு. அந்த அறிக்கை வந்த உடனே 30வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். ஆமாங்களா? சமீபத்தில் உச்சநீதிமன்றம் நேற்று முந்தைய தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஹிண்டன்பர்க் அறிக்கை அதை குறித்து விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாரு விசாரிச்சாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த GSAT-20 உடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன இருக்கு? 4700 கிலோ எடை கொண்டது. என்ன பர்பஸ்க்காக? தொலைதூர பகுதிகள் தகவல் தொடர்பு வசதியை உற்பத்தி பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இதை பயன்படுத்துறோம். இது ஒரு ஸ்டாட்ஸ் ஹிந்து நியூஸ்ல கொடுத்திருந்தாங்க. ஒரு ஸ்டாட்ஸ் 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட புற்றுநோய் இறப்புகளின் எண்ணிக்கை 9.3 லட்சம். ஓகேங்களா சார்? ஹியூமன் டிசீஸ்ல கண்டிப்பாக பிளட் சம்பந்தப்பட்டதும் இருக்கு இல்லையா, கேன்சர்ன்றதுனால. அப்ப கேன்சர் பத்தி கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. 2019ஆம் ஆண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய நியூஸ் கிடையாது. ஸ்டாட்ஸ் அப்ப செக் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த ஸ்டாட்ஸ் போட்டிருக்காங்க. 9.3 லட்சம். அதே மாதிரி பாருங்க, அதிகமாக நோய்வாய்ப்படக்கூடியவர்கள் எங்க இருக்கிறாங்க? ஏசியாவில் 2வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா சீனா ஜப்பான் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஏசியாவில் அதிகமாக இந்த நோய்கள் பொதுவாக ஜெனரல் டிசீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்ஸ் வந்து கேன்சருக்கு வந்து 9.3 lakhs. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க, அமெரிக்க அண்டர் 15 ஸ்குவாஷ் பட்டத்தை 6 வீரர் திவான் கைப்பற்றினார். அப்ப ஆப்போசிட்ல ரன்னர் அப் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அமெரிக்காவின் பிரண்டன் டாக்லியார்னி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இது 2 நியூஸ் பார்த்துக்கோங்க. பொதுவாக போட்டித் தேர்வுல புவியியல் பாடம் ஜியோகிராஃபில நமக்கு தேசிய பூங்கா சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா?
அப்ப எதிர்பார்க்கலாம். நமீபியன் சிறுத்தை குனோ தேசிய பூங்காவில் 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. அப்ப உங்களுக்கு என்ன சார் கேட்கலாம், குனோ தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? மத்திய பிரதேசத்தில் இருக்கு. ஓகே சார். சிறுத்தை சிறுத்தையின் போது சிவிங்கி புலி ஆமாங்களா? சிவிங்கி புலி இந்தியாவில் எந்த ஆண்டு முதல் அழிந்து போன உயிரினமாக இருக்கு? எந்த ஆண்டு முதல் இந்தியாவில் சிவிங்கி புலிகளே இல்ல? ஏன்னா அது இல்லாத தொட்டு என்ன பண்ணாங்க, வெளியிருந்து வாங்குறோம் ஆமாங்களா? வெளியிருந்து இறக்குமதி பண்ணாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, முதல்ல 8 வாங்கினாங்க ஆமாங்களா? 5 பெண் குட்டியும் 3 ஆண் ஓகேங்களா அப்படி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டுதோறும் 12 இம்போர்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஏதாச்சும் கொண்டு வந்து தேசிய பூங்காவில் விட்டுட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு 2 மாசம் முன்னாடி நியூஸ் என்ன வந்துச்சுன்னா, இந்த மாதிரி தேசிய பூங்காவில் விடப்பட்ட சிறுத்தை குட்டிகள் இங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப சூழ்நிலை அதுக்கு பொருந்தாம என்ன பண்ணாங்க, நிறைய விலங்குகள் இறந்துருச்சு, நிறைய சிறுத்தை குட்டிகள் இறந்துருச்சு சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 புதுசா பிறந்திருக்கு. கொஸ்டின் கேட்கலாம் நமக்கு. இது எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல என்ன கேட்பாங்கன்னா, இந்த தேசிய பூங்கா கேட்பாங்க, குனோ தேசிய பூங்கா எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். மத்திய பிரதேசம். அப்புறம் ஜெனரலா ஹியூமன் டிசீஸ்ன்றதுல ஆன்டிபயோட்டிக் பத்தி நியூஸ் கொடுத்திருக்காங்க. 55% நோயாளிகள் தடுப்பு நடவடிக்கையாக மட்டுமே நுண்ணுயிர் எதிர்ப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது சொல்ல நியூஸா கொடுத்திருக்காங்க. தேசிய சைபர் கிரைம் இப்போ G20 நடந்துச்சுல சார், G20 மாநாடு நம்ம ஹோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஒரு ஸ்டாட் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த G20 மாநாட்டின் போது ஒரு செகண்டுக்கு 10 லட்சத்துக்கு மேல என்ன பண்ணலாம், சைபர் அட்டாக்ஸ் வந்துச்சுக்கலாம் சரிங்களா? நம்ம G20 வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட் அபிஷியல் வெப்சைட்டை ஹேக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல பாத்தீங்கன்னா புகார் இது வந்திருக்குது, அட்டாக்ஸ் வந்திருக்குது சரிங்களா? அது நியூஸ்ல வந்திருந்தது. அப்ப பாருங்க, தேசிய சைபர் கிரைம் புகார்கள் சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த புகார்கள் எங்க வந்திருக்குன்னா, இந்த அட்டாக்ஸ் எல்லாம் எங்க வந்திருக்குன்னா சீனா மற்றும் கம்போடியா ஓகேங்களா, இந்த பகுதியில் தான் பாத்தீங்கன்னா அதிகமாக அட்டாக்ஸ் செய்யப்பட்டிருக்குது. இதுல நமக்கு எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல என்ன ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த அதிகாரி கேட்கலாம், இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி யார் அப்படின்னு கேட்கலாம். ராஜேஷ் குமார். அதை பார்த்து வச்சுக்கோங்க. வேற புகார்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டாட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு இதுவும் நம்ம எதிர்பார்க்கலாம். கொச்சி லட்சத்தீவு இடையே கடலுக்கடியில் கேபிள் திட்டத்தை ஓகேங்களா சார், லேசர் அந்த கேபிள் திட்டத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. இதோட செலவு பார்த்துக்கோங்க 1072 crores. அது பார்த்துக்கோங்க. லட்சத்தீவின் தலைநகரம் என்ன இப்படி கேட்கலாம். நியூஸ் வந்திருக்கு இல்லையா, கவரட்டி சரிங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து எங்க எவ்வளவு போகுது, டிஸ்டன்ஸ் 1868 கிலோமீட்டர் நீளத்துக்கு இது அமைக்கப்பட உள்ளது. இப்ப இதுல இந்த 4மே முக்கியமானது சார், ஸ்டாட்ஸ் இந்த 4மே முக்கியமானது. யார் வந்து ஓவரால் இன்சார்ஜ் யாருன்னு கேட்டாங்கன்னா BSNL அவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த கேபிளுக்கு ஓவரால் இன்சார்ஜ். பட் வந்து பாத்தீங்கன்னா இதை டிப்ளாய் பண்றது யார் வந்து பாத்தீங்கன்னா செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜப்பானிய நிறுவனம் அவங்க தான் பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா? அதுக்கடுத்து ஃபண்ட் யார் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் சொல்லக்கூடியவங்க தான் இது ஃபண்ட் கொடுத்தாங்க. ஆரம்பத்துல இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்ல இருந்தது, யூனிவர்சல் சர்வீஸ் ஆப்ளிகேஷன் ஃபண்ட் அப்படின்ற பேர்ல இருந்தது. இந்த ஃபண்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி பேர் மாற்றம் செஞ்சுட்டாங்க, டிஜிட்டல் பாரத் ஃபண்ட் ஓகேங்களா அப்படின்னு பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. அப்ப கொஸ்டின் என்ன கேட்கலாம், டிஜிட்டல் பாரத் ஃபண்ட் என்பது கீழ்காணும் எந்த நிதியத்தில் பேர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா? இந்த 4 முக்கியமானது பார்த்து வச்சுக்கோங்க. இது ஜெனரல் நியூஸ் தான். இந்த மாதிரி விருதுகளை கொஸ்டின் கேட்கறது இல்ல, மேபி கேட்கலாம். வசந்த லட்சுமிக்கு நிறுத்திய கலாநிதினு சொல்லக்கூடிய விருது வழங்கப்பட்டுள்ளது. டான்சர் ஓகேங்களா, ஒரு டான்சர் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா மியூசிக் அகாடமின்னு சொல்லக்கூடியவங்க 17th எடிஷன்ல இந்த விருதை கொடுத்திருக்காங்க. வசந்த லட்சுமி நிறுத்திய கலாநிதி விருது. சமீபத்தில் தமிழக அரசு எந்த திட்டத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவதற்கு புதிய அதிகாரிகளை நியமனம் செய்ய உள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். மகளிர் உரிமை திட்டம் சரிங்களா சார், உரிமை தொகை திட்டம் வந்து அதுக்கு போட்டிருக்காங்க. 109 கூடுதல் அதிகாரிகளை நியமிக்க போறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதோட கண்டினியூஷன் லட்சத்தீவுல போய் கேபிள் போட்டாங்க இல்லையா, அண்டர் வாட்டர் கேபிள் போடுறாங்க இல்லையா, அதே போல லட்சத்தீவுல ஒரு புதிய திட்டங்கள் 3 திட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு, அடிக்கல் நாட்டிருக்காரு. அதை பார்த்து வச்சுக்கோங்க. கட்பாட் பகுதியில் நாள் ஒன்றுக்கு 1.5 லட்சம் லிட்டர் உற்பத்தி திறனுடன் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். நமக்கு இதுல கொஸ்டின் என்ன கேட்கலாம், லட்சத்தீவில் எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடலை குடிநீராக்கும் திட்டத்தில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அப்படின்னு கேட்கலாம். கட்மாட். அது வந்து பாருங்க கவரத்தின்னு சொல்லக்கூடியது லட்சத்தீவோட தலைநகரம். அங்க முதல் சூரிய மின்சக்தி திட்டமானது தொடங்கப்பட்டுள்ளது, இது கேட்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்தி, மினிக்காய் உள்ளிட்ட 5 தீவுகளில் அங்கன்வாடி மையங்கள் அமைக்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார் சரியா? போட்டித் தேர்வுகளில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் பாருங்க. இந்த இதுக்கு எதிர்பார்க்கலாம். கவரத்தியில் முதல் சூரிய மின்சக்தி அது தொடங்குறாங்க, அது முக்கியமானது. கூடுதல் அதிகாரி எந்த திட்டத்துக்கு போட்டிருக்காங்க, மகளிர் உரிமை தொகை இந்த திட்டமானது பெனிஃபிஷியரி யாரு, எப்போது தொடங்கப்பட்டது, எந்த இடத்துல செயல்படுத்தப்பட்டது, அதை எதிர்பார்க்கலாம்.
இந்த 4 ஸ்டாட்ஸ் முக்கியமானது சார், இதை பார்க்கலாம் சரிங்களா, இதை எதிர்பார்க்கலாம் கொஸ்டின்ல. சமீபத்தில் சைபர் அட்டாக் வந்து எந்த கண்ட்ரில இருந்து நமக்கு அதிகமா வந்திருக்கு அந்த ஸ்டாட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 3 கண்ட்ரி வந்திருக்கு, அந்த 3மே பார்த்து வச்சுக்கோங்க. இது கேட்கலாம், தேசிய பூங்கா கண்டிப்பாக போட்டித் தேர்வில் எதிர்பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக கேட்டா உங்களுக்கு என்ன பண்ணலாம், கொஸ்டின் இப்படி கேட்கலாம், ஆரியவீர் திவான் கீழ்காணும் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர், இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் சக்சஸ் நியூஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்கறாங்க, பர்சன்ஸ் தான் கேட்கறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஜிசாட் யார் கூட டைப் பண்ணிருக்கோம் அது பார்த்து வச்சுக்கோங்க. கலைச்செம்மல் விருது பெனிஃபிஷியரி யாருக்கு அந்த விருது போகுதுன்றது முக்கியமானது, அது பார்த்துக்கோங்க. முதல் முதியோர் மருத்துவமனை, முதியோருக்கு என்று சிறப்பான மருத்துவமனை எங்கு அமைக்கப்பட உள்ளது, கிண்டி, இது எதிர்பார்க்கலாம். இந்த பயிற்சியின் பெயர் பார்த்து வச்சுக்கோங்க, அக்னீர் வாயு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் சமீபத்தில் புதிதாக இணைக்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்கலாம். மயிலாடுதுறை அல்லது மயிலாடுதுறை எந்த ஆண்டு புதிய மாவட்டமாக உதயமானது அப்படின்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. பன்னாட்டு புத்தக கண்காட்சி சென்னை எந்த மாநில எந்த ஸ்டேட் இப்போ ரீசெண்டா நடத்துறாங்க அப்படின்னு கேட்கலாம், சென்னை, தமிழ்நாடு. இளைஞர்களின் எழுத்து ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்கு ஆண்டுதோறும் இளைஞர் இலக்கிய திருவிழா எந்த மாநில அரசு தொடங்க உள்ளது, ஓகேங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுல கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது, ஷாஜகான் பத்தி கொஸ்டின் வரும் இல்லையா, முகல்ஸ்ல இருந்து, இது எதிர்பார்க்கலாம். அதே போல இது எதிர்பார்க்கலாம். ஏன்னா சமீபத்தில் நம்ம ஆண்டின் தொடக்கத்திலேயே முதல் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணோம் இல்லைங்களா, அதன் காரணமாக சேட்டலைட் கண்டிப்பா முக்கியத்துவம் தருவாங்க. குறைஞ்சபட்சம் 2 கேள்விகள் வரும், அப்ப அது தொடர்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. இதெல்லாம் சவுண்ட் சரியா இருக்குங்களா? D50 வீடியோ போட்டோமே பாத்தீங்களா? D50 வீடியோ பாத்தீங்களா? டெய்லி ஃபேக்ட்ஸ் சொல்லிட்டு 50 தகவல் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, பாத்தீங்களா? பாக்குறீங்களா? கொஞ்சம் பாருங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி 50, அது முடிஞ்சா நம்ம டெய்லி 100 கூட மாத்திக்கலாம் சரிங்களா. டெய்லி 100 தகவல் தரேன். ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம், கிட்ட 50 கொஸ்டின்ஸ் படிச்சிடலாம். பாருங்க மேம். ஆமா, அது எலெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, ரெடி ஆயிடும், இன்னைக்கு ரெடி பண்றோம். உங்களுக்கு பாருங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு வந்து புதுசா ரீல்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகும், சில ஷார்ட்ஸ் ரீல்ஸ் கொஞ்சம் நீங்க புதுசா ஆட் ஆகும், அந்த ஷார்ட்ஸும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கு, அதுக்கு ஷார்ட்கட்ஸ் மாதிரி கொடுங்கன்னா கொஞ்சம் எதுவும் மென்ஷன் பண்ணி கொடுங்க சரிங்களா, நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சரிங்க சார், தேங்க்யூ கிளாஸ்.